இந்த நிலைமையில தான் இந்த மாநிலம் இருக்கணுமான்னு யோசிங்க. பெண்கள், குழந்தைகள், படிப்பு, வேலை வாய்ப்பு, எதுலையும் மக்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு கேரண்டி கிடையாது. வெறும் வேலை வாய்ப்போட முடிஞ்சுதா? முதியவர்கள் என்ன திட்டம் பண்ணியிருக்கீங்க? மேனிஃபெஸ்டோல பக்கம் பக்கமாக கொடுத்தாங்க. 73 பக்கம் மேனிஃபெஸ்டோ திமுக 2021. அதில் 70வது பக்கத்தில் ஒரு பத்தி எழுதியிருக்கிறாங்க. தமிழகம் பெரும் கடன் சுமைக்குள்ள இருக்கு. இந்த கடன் சுமையை மீறி இவ்வளோ திட்டங்களையும் சரி பண்ணி கடனையும் அடைக்க முடியும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும், அதை நாங்கள் பண்ணுவோம் 2021 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கடன் டபுள். அந்த கடன் யாரோட கடனோ இல்லை, நம்ம கடன். இது வெறும் நம்மளோட மாநிலத்தோடைய எக்ஸ்சக்கர் மேல இருக்க கடன். இதை தவிர ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கடன் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் கடன் சிக், டான்ஜெட் கோ எலக்ட்ரிசிட்டி கடன் சிக், ஆவின்ல விலை ஏற்றியாச்சு, கரண்ட் பில்லு ஒவ்வொருத்தரோட கரண்ட் பில்லு ஏறி இருக்கு, ஒவ்வொருத்தரோட பால் பில்லு ஏறி இருக்கு. பெட்ரோல் பில் குறையும் சொன்னாங்களா? செஞ்சாங்களா? இல்லை. டீசல் இல்லை, கேஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம்னு நீங்க யோசிங்க, உங்களுக்காக யோசிங்க, உங்களுடைய நாளைய தலைமுறைக்காக யோசிங்க. திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவங்களே இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னா தாவேக்கா வந்தால் மனசாட்சி உள்ள ஒரு மக்களாட்சி இருக்கும். நான் பொறுப்பு, நான் கேரண்டி. இது போல அங்க இருக்கிற 1.5 கோடி பேரும் கேரண்டி. இன்னைக்கு அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அது ஒரு காமெடி ஸ்கிட்டு தான், ஆனா எனக்குள்ள உறுத்திட்டே இருந்துச்சு. ஓட்டு உரிமைன்னு ஒன்று இருக்கு. அந்த ஓட்டு உரிமையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் காமெடி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கு அடிப்படையில் ஒரே வார்த்தையில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நாம் அரசியல் வயப்படவில்லை. நம்மளை அரசியல் வயப்படாமல் பார்த்துக்கிட்டது தான் இந்த 75 ஆண்டு கால சாதனை. மத்திய மாநில ஒன்றிய நீ என்ன பேர் வச்சாலும், எந்த கட்சி வச்சாலும், எந்த ஆட்சியில் இருந்தாலும் அவங்க பண்ணது இந்த ஒரு வேலையை தான். இவங்களுக்கு அரசியல் புரிஞ்சுட்டா அவன் கேட்குற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் கிடையாது. தேர்தலுக்கும் அரசாட்சிக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு ஒரு நாள் தொடர்பு தான் நமக்கு அவங்களுக்கும். மீதி 4 வருஷம் 366 நாள் அவங்க தனி, நம்ம தனி. நமக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க. கவுன்சிலருக்கு கவுன்சிலர் வேலை தெரியுமா? எம்எல்ஏக்கு, மினிஸ்டருக்கு, யாரை பார்த்தாலும் நம்ம என்ன கேட்குறோம்? சார் ரோடு சரியில்லை, சார் ரோடு சரியில்லை. இந்த ரோடு சரியில்லைன்ற குற்றச்சாட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை எங்கள் அண்ணன் ஸ்டைலில் சொன்னால் கண்மையாக கண்டிக்கிறேன். அவங்க நம்மளை முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கே இலான் மஸ்க் நம்மளை பஸ் பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஸ்பேஸ் மாஸ்க்கோ இல்லை 3க்கோ கூப்பிட்டு போயிட்டா நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்லை? அதுக்காக தான் அவங்க ரோடு இந்த லட்சத்தில் வச்சிருக்காங்களாம். அவங்களோட தொலைதூர திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கலையா?